கோவத்தால ஒரு குண்டூசி கூட நம்மளால வாங்க முடியாது. ஆனா, அன்பால இந்த உலகத்தையே வாங்க முடியும். எங்க அம்மா எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க. "கோவத்துல முடிவெடுக்காத, கோவத்துல முடிவெடுக்காத. எந்த ஒரு முடிவையும் கோவத்துல இருக்கும்போது எடுக்கவே கூடாது. நின்னு நிதானமா யோசிச்சு கோவம் எல்லாம் அடங்குனக்கப்புறம் முடிவெடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்றத நான் அனுபவிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நானுமே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற ஆளே கிடையாது. நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சு, டீப்பா அத அலசி ஆராய்ஞ்சு, எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து முடிவெடுப்பேன். கோவம் வர்றது மனிதனோட இயல்பு தான். ஆனா, அத கட்டுப்படுத்துறதுக்கான ஸ்விட்சும் நம்ம கையில தான் இருக்கு. அத மறந்துடாம கோவம் வரும்போது மனசுக்குள்ளேயே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ன்னு சொல்லுங்க. நம்மளோட எமோஷன்ஸ் அதாவது அழுகிறது, சிரிக்கிறது, அப்புறம் என்னது கோவப்படுறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அவ்வளோதான். நம்மளோட வெற்றிய யாராலயுமே தடுக்க முடியாது. நம்மளோட எமோஷன்ஸ்க்கும், நம்மளோட பாடிக்கும், நம்மளோட ஆக்ஷனுக்கும் நம்ம தான் பாஸ். நம்ம என்ன சொல்றோமோ, என்ன செய்றோமோ அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நல்லது செஞ்சா பலன் கிடைக்கும். கெட்டது செஞ்சா அதே கெட்டது கண்டிப்பா திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். நீங்க பண்ற எதையுமே யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாதுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் நல்லது மட்டுமே பண்றேன், யாருமே பார்க்க மாட்றாங்க, யாருக்குமே தெரிய மாட்டுது. நான் கெட்டது பண்றேன், யாருக்குமே தெரியாது, நான் ஜாலியா இருப்பேன். அதுவும் நினைக்காதீங்க. 2மே நினைக்காதீங்க. நீங்க பண்ற எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்ருக்காரு. அதுக்கான பலன கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பாரு. சாமிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அபிநயா கதை விட்டுட்ருக்க அப்படின்னா, சத்தியமா இல்ல. கர்மான்னு ஒண்ணு இருக்கு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கண்டிப்பா.